ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். கடந்த வருடத்திலே சில சூழ்நிலைகள் சபையிலே எதிராய் சில வேளைகளை நடந்தபோது நான் ஆண்டுடைய பாதத்திலே காத்திருந்தபோது இந்த வார்த்தைகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் உங்களோடு பேசுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை கூட இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையில 2 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று ப்ரொடெக்ஷன். ஆமென். ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பாதுகாப்பு. ஆமென். ப்ரொவிஷன் அப்படின்னா போஷிப்பு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். ஆமென். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் 2025வது வருடத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் சர்வதேச ஊழியங்கள் திருச்சபையில் நம்முடைய கெங்கவெளியில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த ஆண்டு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை ப்ரொவிஷ் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை அல்லது பின்னணியத்தை நம்ம பார்த்தாதான் இந்த சத்தியம் நமக்கு புரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசுகிறார். சமீப நாட்களாக சபையை உடைக்கிற, விசுவாசிகளை சிதற பண்ணுகிற ஒரு வலு சர்ப்பம் உண்டு, அதனுடைய கிரியைகள் உண்டு. ஆண்டவர் 2025வது வருடத்திலே இந்த வருடத்தை முடிப்பதற்கு முன்பு ஆமென், அந்த சர்ப்பத்தை கர்த்தர் தண்டிக்கிறதையும் அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் கொன்று போடுகிறதையும் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய கண்களால் கண்டு தேவனை துதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லிவியதான் அப்படிங்கிறத குறித்து நான் சர்ச் பண்ண போது எனக்கு ஏராளமான விஷயங்களை அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிந்தது. பாருங்க, இந்த லிவியதான் அப்படின்னா என்ன? இதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இது ஒரு கட்டுக்கதை, ஒரு கதையில வந்த ஒரு கொடூரமான மிருகம் என்று ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதாகமம் இந்த லிவியதான் என்கிறதை குறித்து என்ன சொல்லுகிறது? அது எப்படி இருக்கும்? அது எதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது என்று நாம் இந்த இரவு நேரத்தில் சிந்தித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 4 இடங்களில்
முழு வேதாகமத்திலும் 4 இடங்களில் அல்லது 4 வசனங்கள் இந்த லிவியத்தான் என்கிறதான இந்த குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் திமிங்கலம். என்னது? திமிங்கலம். திமிங்கலம். சங்கீதம் 74:14 ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 74:14. 74:14. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு. சங்கீதம் 104:26 வாசியுங்கள். 104:26. அதிலே கப்பல்கள் ஓடும், திமிங்கலங்களும் உண்டு. ஏசாயா 27:1 வாசிங்க. 1. நீண்ட பாம்பை, நல்ல கவனிங்க, நீண்ட பாம்பு கோணலான சர்ப்பத்தை. போதும். அப்போ இவைகள் எல்லாம் இந்த லிவியதானுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. இந்த லிவியதானுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. ஓகே, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த லிவியதானுடைய தோற்றம் அமைப்பு எப்படி இருக்கும்னா, யோபு 41:1 முதல் 31 வரையும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அந்த லிவியதான் தோற்றம் எப்படி இருக்குமா? கடினமான தோல் அதற்கு உண்டு. இந்த லிவியதானுக்கு என்ன உண்டு? கடினமான தோல். இரண்டாவது, செதில்கள் நிறைந்த ஒரு விலங்கு. மூன்றாவது, அது வாயிலிருந்து அக்கினியை கக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு உண்டு. நான்காவது, பலன் கொண்ட நீளமான கழுத்து அதற்கு உண்டு. ஐந்தாவது, கல்லை போன்ற நெஞ்சு அதற்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தத்தில் வல்லமை உள்ள ஜந்து மனிதனால் எதிர்த்து நிற்க இயலாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லிவியதானுடைய படைப்பும் அதனுடைய அழிவை குறித்து வேதாகமத்திலே வாசிக்கும் போது சங்கீதம் 104:24 வாசிங்க. 104:24. சங்கீதம் 104:24. அவர் தம்முடைய சங்கீதம் 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த லிவியத்தானை படைத்தது யார்? ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 74:14 வாசியுங்கள். 74:14. தேவரீர் முதலைகளின் நறுக்கி போட்டு. போதும். அப்போ தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு இவ்வளவு அபார சக்தி இருக்குமானால் அதை படைத்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று அறிந்து நாம் அவரை துதிக்க 2024 நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மிருகத்திற்கு கடினமான தோல் இருக்கிறது, செதில்கள் இருக்கிறது, வாயிலிருந்து அக்கினியை உமிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, பலம் கொண்ட கழுத்து அதற்கு இருக்கிறது, கல்லை போன்ற நெஞ்சு இருக்கிறது. எந்த மனிதனாலும் எதிர்க்க முடியாத மகா பராக்கிரமம் உள்ள ஒரு விலங்கு அப்படி இருக்குமானால் அதை உண்டாக்கின தேவனுடைய வல்லமை 2025 வருடத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், யோபு 41 31 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா அந்த லிவியத்தான் என்பது ஒரு பலமுள்ள ஜந்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது எதற்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த லிவியத்தான் எதற்கு உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்,
தேவனால் படைக்கப்பட்ட அவ்வளவு பலமுள்ள ஜந்துவை தேவன் அழித்து போடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 27ஆம் அதிகாரத்திலே வருகிற இந்த லிவியத்தான் எதை குறிக்கிறது சொன்னால், கடினமுள்ள ஒரு ஜாதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கடின இருதயமுள்ள அல்லது பயங்கரமான வல்லமை உள்ள ஒரு ஜனத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எது எப்படி இருந்தாலும் 2025 வருடத்தில் ஆண்டவர் லிவியத்தானை தண்டிப்பார், கொன்று போடுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எவ்வளவு பலமுள்ளதா இருக்கலாம், அது எவ்வளவு ஞானமுள்ளதா இருக்கலாம், அது எவ்வளவு சூழ்ச்சி உள்ளதா இருக்கலாம், அது எவ்வளவு தந்திரமுள்ளதா இருக்கலாம், அது தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் 2025 வருடத்திலே அது செயல்பட முடியாது. காரணம், தேவன் அதை கண்டிக்க போகிறார், தேவன் அதை கொல்ல போகிறார். கைகளை தட்டி விடுதலையோடு கூட ஆவியில் நிரம்பி 2025 தீர்க்க தரிசனமாய் சபையை பார்த்து பேசுகிறேன். அந்த லிவியத்தானை கர்த்தர் கொன்று போடுவார். இந்த ஆண்டு சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சில அசுத்த வல்லமைகளை, சில மனுஷ வல்லமைகளை கர்த்தர் கொன்று போடுவார். ஆமென். கொன்று போடுவார். ஆமென். இது அவருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. 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 நீங்களும் நானும் இந்த வார்த்தையை நினைத்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். காரணம் என்ன? ஏன் தேவன் அதை கொன்று போட போகிறார் தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க, அப்பதான் அர்த்தம் புரியும். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். அதை குறித்து பாடுங்கள். யா, லிவியத்தான குறித்து ஏன் நம்ம சிந்திச்சோம் தெரியுமா? அக்காலத்திலே இந்த லிவியத்தானுக்கு சொல்லும் போதும் வசனம் முதல்ல என்ன சொல்லுது? அக்காலத்திலே. அல்லேலூயா. 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 வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அக்காலத்திலே நல்ல நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். இந்த சபையை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. திராட்சை தோட்டம் எதற்கு அடையாளம்னா, இது சபைக்கு அடையாளம். ஆமென். திராட்சை தோட்டம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல திராட்சை ரசத்தை தருகிற ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து தான் கர்த்தர் 2025 பேசுகிறார். சபையை பார்த்து பேசுகிறார், நம்மை பார்த்து பேசுகிறார். நீ நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிலே புளிப்பான கனிகள் அல்ல, இனிமையான கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம் இந்த ஆட்டுக்குட்டியானவரின் சர்வதேச திருச்சபை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். ஆமென். 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 அல்லேலூயா. 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 தேவனால் படைக்கப்பட்ட பலமுள்ள அந்த ஜந்துவை கர்த்தர் இந்த ஆண்டு ஆமென் தண்டிப்பார், ஆமென். கொன்று போடுவார். ஆமென். 2 காரியத்தை கர்த்தர் செய்வார். எஸ். ஆமென். திராட்சை தோட்டத்தை கெடுக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற இந்த லிவியத்தானுக்கு ஆண்டவர் செய்ய போகிறது, 1 கண்டிப்பார், ஆமென். 1 தண்டிப்பார், 2 கொல்லுவார். போடுவார். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். ஏன் அப்படின்னா, இது நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம் என்று ஆண்டவர் இந்த சபையை குறித்து சொல்லுகிறார். ஆமென். 2025 கர்த்தர் சபைக்கு சொல்ற வார்த்தை, இது நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம். ஆமென். 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 நம்மளை பார்த்தான் சொல்றாரு, இது நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம். ஆமென். நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிறோம். நல்ல திராட்சை தோட்டத்தில் நட்டப்பட்டிருக்கிற கொடிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? இந்த லிவியத்தானுடைய கதையை முடிச்சிட்டாரு. சபை பயப்பட வேண்டாம். நீங்க 2025 ஷுயரா பார்க்கலாம். கர்த்தர் தண்டிப்பார், கர்த்தர் கொல்லுவார். இது அவருடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சொல்றாரு, இது நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம். ஆமென். 3வது, இப்படிப்பட்ட ஒரு திராட்சை தோட்டத்துக்கு, அதாவது எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர்
கர்த்தர் என்ன செய்யறாரா? 3 காரியம் செய்யறாரு. சொல்லுங்க, என்ன காரியம் செய்யறாரு? 3 காரியங்களை செய்ய. நம்பர் 1. ஆமென். நம்பர் 1. இப்ப வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. எதை? முந்தின வசனம். திராட்சை தோட்டத்தை, சபையை, ஆமென், ஊழியத்தை, ஆமென், ஊழியக்காரனை, ஆமென், சபையில் இருக்கிற ஜனங்களை, ஆமென், கர்த்தர் சொல்றாரு காப்பாற்றி. ஆமென். உங்களையும் என்னையும் ப்ரொடெக்ஷன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் உயர்ந்த அதிகாரிகள் வரும்போது அவர்களுக்கு முன்னால அந்த ப்ரொடெக்ஷன், அந்த மிலிட்டரி, இன்னும் அதைவிட தலை சிறந்தவர்கள் அவர்கள் வருகிறார்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய தேசத்தினுடைய முதல்வரையோ தலைவரையோ யாரு எது செஞ்சிடக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷனோட வர்றாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயுதம் ஏந்திய அந்த காவல்துறையினர் வர்றாங்க. எந்த விதத்துல எதிரி அவங்கள தாக்கினாலும் குண்டு பாயாத ட்ரெஸ் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து சுட்டாலும் இலக்கு தவறாம தாக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. எதற்கு? முதல்வருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஐயா, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கே ப்ரொடெக்ஷன் இப்படி கொடுக்கப்படுமானால் கர்த்தர் சொல்றாரு, நீ நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம் சபை, நீ எனக்கு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? காப்பாற்றி. ஆமென். எப்படி காப்பாத்துறாராம்? வாசிங்க. அடிக்கடி அதற்கு இருங்க. முதல்ல காப்பாற்றி. ஆமென். இந்த திராட்சை தோட்டத்தை காப்பாத்துறேன்ட்டாரு, ப்ரொடெக்ஷன் பண்றேன்ட்டாரு. எப்படி ப்ரொடெக்ஷன் பண்றாராம்? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. தேவன் இந்த திராட்சை தோட்டத்தை, இந்த ஆட்டுக்குட்டியானவரின் சர்வதேச திருச்சபையை கர்த்தர் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்றாராம், பாதுகாக்கிறாராம், காப்பாற்றுறாராம். வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை, நல்ல கவனிங்க வசந்த கவனிங்க. என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து, இது யாருடைய திராட்சை தோட்டம்? ஆண்டவருடைய. தனசேகருடைய திராட்சை தோட்டம் கிடையாது, இது ஆண்டவருடைய திராட்சை தோட்டம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகளையும் கர்த்தர் இந்த திராட்சை தோட்டத்தின் மேல அவர் ஒரு ஸ்பெஷல் கரிசனை வச்சிருக்கிறாரு. திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அல்லேலூயா. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. எந்த திராட்சை தோட்டம்? இந்த சபை. அவர் அதை வேலி அடைத்து. அல்லேலூயா. காப்பாத்துறாருன்னா எப்படி காப்பாத்துறாரா? வேலி அடைத்து காப்பாத்துறாருன்னா எப்படி? 2025 உங்களை காப்பாத்த போறா தெரியுமா? வேலி அடைச்சி. சொல்லுங்க, வேலி அடைச்சி. சபையை சத்தமா சொல்லுங்க, வேலி அடைச்சி. வேலி போட்டு பாதுகாக்க போகிறாரா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அதில் உள்ள கற்களை பொறுக்கி. எப்படி பாதுகாக்கிறாரா? வேலி அடைச்சது மாத்திரம் இல்லாம கல்ல பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, நல்ல திராட்சை செடிகளை நட்டி, அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். போதும், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டத்தை 2025 கர்த்தர் எப்படி பாதுகாக்க போறார் தெரியுமா? நற்குல திராட்சை செடியை சுற்றிலும் வேலி அடைத்து, கற்களை பொறுக்கி, கோபுரத்தை நட்டி, அதற்காக நல்ல திராட்சை பழத்துக்காய் கர்த்தர் காத்திருக்க போகிறார். அல்லேலூயா. 2025 கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி பாதுகாக்க போறார்னா, வேலி அடைத்து பாதுகாக்க போகிறார். யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவை குறித்து பிசாசு சொல்லுகிறான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீர். யோபுவுக்கு ஒரு வேலி அடைத்து யோபுவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல இந்த திருச்சபைக்குள் இருக்கிற உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். இந்த சபையை கர்த்தர் பாதுகாப்பார். காரணம், லிவியாத்தானை தண்டிப்பது மாத்திரமல்ல, கொல்லுவது மாத்திரமல்ல. ஏன் தண்டிக்க போகிறார், ஏன் கொல்ல போகிறார் சொன்னால், அவருக்கு ஒரு நற்குல திராட்சை தோட்டம் உண்டு. ஆமென். அந்த திராட்சை தோட்டத்தின் மேல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கவனம் உண்டு. ஆமென். அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. யார் சொன்னது இந்த வார்த்தை? ஆண்டவர். நான் அதை காப்பாற்றி. ஆமென்.
உங்களையும் என்னையும் 2025 பார்க்க போகிறது, காப்பாற்ற போறது, பாதுகாக்க போறது யார் தெரியுமா? இயேசு. சொல்லுங்க, இயேசு. எப்படி காப்பாத்துறாராம்? வேலி அடைத்து காப்பாற்ற போறாரு. வேலி அடைத்து, உங்க குடும்பத்தை வேலி அடைத்து, உங்க பிசினஸ் வேலி அடைத்து, உங்க சரீரத்தை வேலி அடைத்து, உங்க பிள்ளைகளை வேலி அடைத்து, இந்த ஊழியத்தை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்க போகிறார், ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அடுத்து அதே வசனத்தை வாசிங்க. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய போறாராம்? அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி. ஐயா, உன் வேறு பட்டு போகாது. ஆமென். ஏன் தெரியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பாய்க்க கர்த்தர் வரல, மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி பாய்க்க வரல, வானம் மழை பெஞ்சா செடி புழைக்கட்டும் அப்படி விடல, அடிக்கடி தண்ணீர் பாய்க்க போகிறார். 2025 வருடத்துல அடிக்கடி கர்த்தர் தண்ணீர் பாய்க்க போகிறார். அடிக்கடி தண்ணீர் பாய்க்கப்படுகிற ஒரு செடி புஷ்டியா வளரும். அடிக்கடி தண்ணீர் பாய்க்கிற ஒரு மஞ்சள்ல நல்ல கிழங்கு பிடிக்கும். அடிக்கடி தண்ணீர் பாய்க்கப்படுற ஒரு குச்சி கிழங்கு நல்ல விளையும். அடிக்கடி தண்ணீர் பாய்க்கப்படுகிற ஒரு நெல் நல்ல பலனை கொடுக்கும். ஆண்டவர் அதை செய்கிறார், ஆண்டவரே செய்கிறார். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, அப்படி அடிக்கடி தண்ணீர் பாய்க்கப்படுகிற ஒரு தோட்டம் எப்படி இருக்குமா? எபிரேயர் 6 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. எபிரேயர் 6:7 வாசிங்க. எபிரேயர் 6:7. எப்படி எனில், எப்படி 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 அடிக்கடி பெய்கிற மழையின் தண்ணீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஒவ்வொருவருக்கும் அடிக்கடி ஆண்டவர் தண்ணீர் பாய்க்க போறாரு. அடிக்கடி கர்த்தர் தண்ணீர் ஊத்த போறாரு. அப்படி தண்ணீர் ஊற்றும் போது உங்களில் விதைக்கப்படுகிற எந்த விதையும் இந்த 2025 முளைத்து பலன் கொடுக்க போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சப்படுகிற ஒரு செடி எப்படி இருக்கும்? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சப்படுற ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்? 10 நாளுக்கு ஒரு நேரம் தண்ணீர் பாய்ச்சுற ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு ஒரு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தண்ணி பாய்ச்சுகிற தோட்டம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. ஆமென். முதல்ல நான் வேலி போட்டு பாதுகாக்கிறேன். ஆமென். 2வது அந்த செடி சாகாம டெய்லி தண்ணி ஊத்துறேன். அதனுடைய கற்களை பொறுக்கிறேன். அதுக்கு வேண்டியதை ப்ரொவிஷனை பண்றேன். அந்த செடி சாகாம இருக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி வேணும், சூரிய வெளி வேணும், என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவிஷ் பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025 கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விசுவாசத்தை கொடுக்கிறது? ஆமென். உங்களை ப்ரொடெக்ட் பண்றது மாத்திரமல்ல, உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அத சொல்லப்பட்ட வசனம் திரும்ப வாசிங்கமா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. அந்த எபிரேயர் வாசிங்க. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையின் தண்ணீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். 2025 அடிக்கடி உங்க மேல கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுகிறாரு. அப்படி தண்ணீர் பாய்ச்சி அவர் சில விதைய போடுறாரு. அது அந்த விதையை விதைக்கிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கத்தக்கதாக நீங்க பலன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 3வது கர்த்தர் சபைக்கு என்ன செய்ய போகிறார்? ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஒருவரும், எந்த ஆணும் எந்த பெண்ணும் எந்த மந்திரவாதியும் எந்த விக்கிரக ஆவியும் எந்த அசுத்த ஆவியும் எந்த ஏவல் ஆவியும் எந்த மந்திரமும் எந்த லிவியாத்தானும். ஆமென். வாசிங்க. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. ஒருவரும் அதை, எதை? திராட்சை தோட்டத்தை,
திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடியை, திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சை கொடியில் இருக்கிற பூவை, அங்க இருக்கிற பிஞ்சை, அங்க இருக்கிற காயை, அங்க இருக்கிற பழத்தை, அதை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எப்படிங்க சொல்லுங்க? அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். Praise the Lord. அல்லேலூயா. இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தர் காக்க போகிறார். ஆமென். அவர் முதல்ல இருந்தே சொல்றாரு, நான் காப்பாத்துவேன், நான் தண்ணீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் நானே காத்துக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. 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 சில நேரங்கள்ல பகல்ல நமக்கு தீமை நடந்திருக்கலாம், சில நேரம் யாருக்குமே தெரியாம இரவு நமக்கு தீமை நடந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இனி பகல்லையும் உன் செடியை தொட முடியாது, ராத்திரியும் தொட முடியாது, ஏன்னா காவலுக்கு நானே வர்றேன். ஆமென். 2025 இந்த சபையை பாதுகாக்க, இந்த சபைக்குள் இருக்கிற ஜனங்களை பாதுகாக்க நானே வர்றேன். ஆமென். நானே வர்றேன். ஆமென். என் பாதுகாப்பை தாண்டி இந்த சபைக்குள்ளேயும் ஜனங்களுக்குள்ளேயே யார் என்ன செய்ய முடியும்னு கர்த்தர் சவால் விடுறாரு. அல்லேலூயா. 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 ஆச்சரியமா இருந்துச்சு. நானே அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்த முடியாதபடிதான் சவால். ஆமென். ஒருவனும் அதை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சமீப நாட்கள்ல சில நேரங்கள்ல காட்டு பன்றிகள் உழுது போயிருக்கலாம், வேலியை தகர்த்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் வேலி போட்டு கற்களை பொடுக்கி நற்குல திராட்சை செடியை நட்டி கோபுரத்தை நட்டி நான் பலனுக்காக காத்திருக்கிறேன்றாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி உங்களை 2025 திராட்சை தோட்டத்தில் இருக்கிற செடி உங்களை கர்த்தர் சொல்றாரு காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எந்த செய்வன பில்லி சூனிய மாந்திரிக ஏவல் ஆவிகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறாரு. ஆமென். இரவும் பகலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறாரு. எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? இரவும் பகலும் அவரை பாதுகாக்க முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். எப்படி? வாசிங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 13:21. யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும், நல்ல கவனிங்க, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கையை தட்டி சொல்லுங்க, 2025 பகல்லையும் இரவிலையும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறதுக்காக முன் செல்ல போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்த ஜனங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாய் வெளியே கொண்டு வந்து சுமார் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார். எப்படி நடத்தினார் தெரியுமா? பகல்ல மேகமா இருந்தார். ஏன்னா வனாந்தரத்தில் கடுமையான வெயில், அப்படி வெயில் வந்துச்சுன்னா ஜனங்களுக்கு வேர்க்கும், தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும், ஜனங்கள் சோர்ந்து போயிருவாங்கிறதுக்காக வெயில் தெரியாதபடிக்கு ஆண்டவர் பகல்ல மேக ஸ்தம்பத்தில் வந்தார். இரவில அந்த பாலைவனம் சுற்றிலும் குளிர் இருக்கும், விஷப்பூச்சிகள் அங்கங்க இருக்கும், அவ்வளவு மக்கள் நடந்து போகும்போது வெளிச்சம் இருக்காது. ஆகையினால ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாய் நின்றார். அந்த வெளிச்சத்துல விஷப்பூச்சிகளுக்கு விலகி ஜனங்கள் பாதுகாப்பா நடந்து போனாங்க. அந்த குளிர் நேரத்துல அந்த குளிருக்கு வெதுவெதுப்பா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தினார். சுமார் 40 ஆண்டுகள் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தின அதே ஆண்டவர் இந்த 2025 தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் ஒருவனும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை நான் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த அதே ஆண்டவர் 2025 நம்மை பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தராகிய நீர் என்னை காப்பாற்றி அடிக்கடி எனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்காக எழும்பி நிற்க போகிறோம்.
ஆண்டுடைய பாதத்தில் எழும்பி நிற்க போகிறோம். ஆண்டுடைய பாதத்தில் எழும்பி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. நீங்க சொல்லுங்க. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. பிரியமானவர்களே, கடந்த 2024 பல காரியங்களை நம்ம பார்த்தோம். பல போராட்டங்கள் வழியே நம்முடைய சபை கடந்து போச்சு. கர்த்தர் தெளிவாக சபைக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த லிபியத்தானே ஆண்டவர் தண்டிப்பார், கொன்று போடுவார். இந்த 2 காரியமும் இந்த வருஷம் நடக்கும். ஆமென். 2 காரியமும் நடக்கும். சபை எழுதி வச்சுக்கிடட்டும். இந்த 2 காரியமும் நடக்கும். ஏன் தெரியுமா? அவருடைய திராட்சை தோட்டத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2 காரியம் செய்யறாரு. ஒன்னு ப்ரொடெக்ஷன், இன்னொன்னு ப்ரொவிஷன். ஆமென். ப்ரொடெக்ஷன் எப்படி பாதுகாக்கிறாரா? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. ஆமென். அந்த திராட்சை தோட்டத்தை நான் காப்பாற்றுவேன். எப்படி காப்பாற்றுவாராம்? வேலி அடைத்து, அல்லேலூயா. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சப்படுகிற ஒரு தோட்டம் எப்படி இருக்குன்னா செழிப்பா இருக்கும். கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென். 3வது, ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த 3 ஆசீர்வாதங்களினால 2025 ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படி என் கூட சொல்லுங்க, ஏசப்பா, லிபியத்தானே நீங்க தண்டிக்க போறதுக்காக, நீங்க தண்டிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொல்ல போறதுக்காக, கொல்ல போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய திராட்சை தோட்டத்தை, உம்முடைய திராட்சை தோட்டத்தை நீங்க நேசிக்கிறதுக்காக, நீங்க நேசிக்கிறதுக்காக, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காப்பாற்ற போகிறதுக்காக, காப்பாற்ற போகிறதுக்காக, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடிக்கடி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறதற்காக, தண்ணீர் பாய்ச்சிக்கிறதுக்காக, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடி நீங்க காக்க போறதுக்காக, காக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல பிதாவே. ஆமென்.